எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஜீரோதா ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டை பற்றின ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். நான் வந்து லாஸ்ட் 4 இயர்ஸாக ஜீரோதா வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். என்கிட்ட ஒரே ஒரு ப்ரோக்கர் தான் இருக்காங்க, ஜீரோதா ப்ரோக்கர். ஸோ நான் வேறு எந்த ப்ரோக்கரும் யூஸ் பண்ணுறது இல்லை. அது வந்து காரணம் என்ன மற்றும் ஜீரோதா வந்து எவ்வளோ ப்ரைஸிங் வாங்குறாங்க இல்லை எவ்வளோ வாங்குறாங்க கம்பேர்ட் டு மற்ற ப்ரோக்கர், அவங்க சர்வீஸ் எப்படி இருக்குது, அவங்க கன்சோல் எப்படி இருக்குது, அவங்க யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜீரோதானா என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஜீரோதாங்கிறது வந்து ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர். நீங்கள் வந்து என்எஸ்சி ஆர் பிஎஸ்சியில் வந்து ஸ்டாக் வாங்கணும்னா இவங்க மூலிமா வந்து ஃபெசிலிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜீரோதாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி ஜீரோதா.comனு அடிச்சுட்டு இங்கே சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஆதார், பேங்க் டீட்டெயில்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜீரோதாவில் வந்து அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஜீரோதா வந்து ஒன் ஆஃப் தி டாப் ப்ரோக்கர் இந்தியாவில். ஒரு நல்ல ஒரு ப்ரோக்கர். உதாரணத்துக்கு இவங்க வந்து மற்ற பிளாட்ஃபார்ம் மாதிரி இல்லாமல் ப்ரைஸிங் வந்து ரொம்ப கம்மியாக வாங்குவாங்க. இவங்களோட இன்டர்ஃபேஸுமே வந்து டாப் கிளாஸாக இருக்கும். ஸோ நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜீரோதா வந்து எதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஜீரோதா சார்ஜஸ் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ராடே ஈக்விட்டி டெலிவரிக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹0. இவங்க வந்து எந்த சார்ஜும் கரண்ட்டாக வந்து ஈக்விட்டி டெலிவரிக்கு வந்து வாங்குறது இல்லை. ஸோ ஈக்விட்டி டெலிவரிக்கு வந்து எவ்வளோ சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெலிவரினா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நான் வந்து இன்னைக்கு ஸ்டாக் வாங்கிட்டு நாளைக்கு விற்றேன்னா அதுதான் வந்து டெலிவரி. ஸோ அதுதான் வந்து டெலிவரி. நான் வந்து இன்னைக்கு ஸ்டாக் வாங்கிட்டு இன்றைக்கே விற்றேன் இன்ட்ராடே. ஸோ இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு விற்றேன்னா அது வந்து டெலிவரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராடே அண்ட் எஃப்&ஓ ஸ்டாக்ஸ். ஸோ நீங்கள் வந்து எஃப்&ஓவில் ட்ரேட் பண்ணுறீங்க, பை அண்ட் செல் எஃப்&ஓவில் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹20. அதாவது வந்து ₹20 ஆர் டோட்டல் வேல்யூவில் 0.03%. இது ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ அது வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இர்ரெஸ்பெக்டிவாக எவ்வளோ வாங்கி எவ்வளோ விற்றாலும், லட்சக்கணக்கில் வாங்கிட்டு லட்சக்கணக்கில் விற்றாலும், கோடிக்கணக்கில் வாங்கிட்டு கோடிக்கணக்கில் விற்றாலும் வெறும் ₹20 தான் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சேம் இன்ட்ராடே டெலிவரி மாதிரியே மியூச்சுவல் ஃபண்டுக்குமே வந்து ₹0 தான் இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எந்த விதமான சார்ஜோ கமிஷனோ இவங்க வந்து பண்ணுறதில்ல. ஸோ டோட்டல் ப்ரோக்கரேஜே வந்து இவ்வளோ தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வாங்க, ஈக்விட்டிக்கு வந்து நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக போட்டிருக்கும். இது எஸ்டிடி டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எங்கே போனாலும் நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் சார்ஜஸ். ஸோ கோருக்கு 10 செபி சார்ஜஸ், ஜிஎஸ்டி சார்ஜஸ், ஸ்டாம்ப் சார்ஜஸ், எஸ்டிடி ஸ்டேட் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், சென்ட்ரல் டிரான்சாக்ஷன் சார்ஜ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. மேலே இருக்கிற ப்ரோக்கரேஜ் மட்டும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ரோக்கரை பொறுத்து வேரி ஆகும். கீழே இருக்கிறது ஆல்மோஸ்ட் சேம் எல்லா ப்ரோக்கர்ஸ்க்குமே. ஸோ இங்கே வந்து இன்ட்ராடே ஈக்விட்டி வந்து டெலிவரிக்கு வந்து 0, சேம் இன்ட்ராடேக்கு வந்து ₹20. நெக்ஸ்ட் வந்து எஃப்&ஓக்கு சேம் ₹20. ஆப்ஷன்ஸுக்கு வந்து பெர் ஆர்டருக்கு வந்து ₹20. ஸோ இதுதான் வந்து ஜீரோதோட ப்ரோக்கரேஜ். நீங்கள் வந்து ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர் இருக்குது, அதுலேயும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ப்ரோக்கரேஜை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயினான திங் உங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். வருஷத்துக்கு எனக்கு எவ்வளோ வாங்குவாங்க. நீங்கள் வந்து சின்ன அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா ₹4,00,000 கீழே இருந்துச்சுன்னா உங்கள் ஹோல்டிங், அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜே உங்களுக்கு வந்து இல்லை. இங்கே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜே உங்களுக்கு வந்து இல்லை. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு பெரிய அக்கௌண்ட், ஓரளவுக்கு பெரிய அக்கௌண்ட் வச்சுட்டிங்கன்னா வருஷம் உங்களுக்கு வந்து ₹300 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. 300ல் 18%னா கிட்டத்தட்ட ₹350 அந்த ரேஞ்சுக்கு வரும். 350 to ₹60 அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு. இது வந்து எப்படி சார்ஜ் பண்ணுவீங்கன்னா அந்த ₹350 4ஆக டிவைட் பண்ணி ஒரு குவார்ட்டருக்கும் அந்த 4ஆக டிவைட் பண்ணுற அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ₹360 வைங்க, 4ஆக டிவைட் பண்ணுங்க, கிட்டத்தட்ட ஒரு ₹90 வருஷம் ஒரு குவார்ட்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது இவ்வளோ தான் மோஸ்ட்லி சார்ஜஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டாக் வந்து பிளட்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு ₹30 வாங்குவாங்க. எவ்வளோ வேல்யூவாக இருந்தாலும் ஒரு பிளட்ஜுக்கு வந்து ₹30 ப்ளஸ் ஜிஎஸ்டி, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஜீரோதா வந்து சார்ஜஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட் ஓப்பனிங் இது எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ. ஆன்லைனாக இருந்தாலும் ஆஃப்லைனாக இருந்தாலும். நீங்கள் வந்து என்ஆர்ஐயாக இருந்தால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ₹500 வாங்குவாங்க. பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டு இல்லை கார்பரேட் அக்கௌண்ட்னா அதுக்கும் ₹500 வாங்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து என்னென்ன வேல்யூ ஆடட்
சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிக்கர் டேப். டிக்கர் டேப்புக்கு வந்து இவங்க வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன். ஏன்னா வந்து ஜீரோதா பார்ட்னர்ஷிப்பில் வந்து டிக்கெட் டேப்பில் வந்து ஜீரோதா இதான் இன்வெஸ்டர். ஸோ அதனால் அவங்க உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து ஃப்ரீயாக தர்றாங்க ஸ்டார்டிங் டிக்கெட் டேப்பை. ப்ரோவுக்கு மட்டும் நீங்கள் வந்து காசு கட்டணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் கேஸஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேஸஸ்க்கு வந்து பை அண்ட் இன்வெஸ்ட்க்கு வந்து 100 தான் வாங்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து கைட் கனெக்ட், அதாவது வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒரு இதில் வந்து மந்த்லி வந்து உங்களுக்கு வந்து 2000 வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாங்க ஜீரோதாவோட கால்குலேட்டர், ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டருக்கு போகலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர். நீங்கள் நார்மலாக போய் ஜீரோதா ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர்னு அடிச்சிங்கனாலே இது வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி அண்ட் எஃப் அண்ட் டோக்கு பார்க்கலாம். இன்ட்ராடேக்கு வந்து இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 1000 குவான்டிட்டிஸ் பை பண்ணுறீங்க. ஒரு 400 குவான்டிட்டி பை பண்ணிட்டு 1000 ரூபாய்க்கு பை பண்ணிட்டு 1100 ரூபாய்க்கு செல் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து இதில் எவ்வளோ வரணும் ப்ராஃபிட்டு? 40,000 ரூபா வரணும். ஆனால் வந்து இங்கே வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக அந்த 40,000 ரூபாய்க்கு எவ்வளோ ப்ரோக்கரேஜ் வந்து 40 ரூபா. ஸோ மித்தது உங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து டோட்டல் இது பார்ப்பாங்க. இங்கே 40 ரூபாய்னா என்ன? பைக்கு 20, செல்லுக்கு 20. ஸோ 40 ரூபா வந்து வாங்குறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து டோட்டல் சார்ஜஸ்ஸு. ஸோ செபி சார்ஜஸ் எவ்வளோ, ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படிங்கிறது டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு வந்து வந்துட்டு அதுலேருந்து வந்து பிஎல்என் டோட்டல் பிஎல்என் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதே தான் வந்து டெலிவரிக்கும், எஃப்என்டோ ஃபியூச்சர்ஸ்க்கும், எஃப்என்டோ ஆப்ஷன்ஸ்க்கும். ஸோ இது வந்து வேரியஸ் டிஃப்ரெண்ட் சார்ஜஸ். நீங்கள் வந்து நீங்களே வந்து கீழே பார்க்கலாம். இது மாதிரி ஒரு இது வந்து நல்ல ஆப்ஷனு. ஏன்னா வந்து கிளியர் கட்டாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் சார்ஜ் வேணும், இவ்வளோ தான் இது வரும்னு ஜீரோதை வந்து சொல்லிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சோல் பார்க்கலாம். நான் வந்து சொன்னேன்ல 4 வருஷமாக நான் வந்து ஜீரோதாவில் வச்சுருக்கேன்னு. இங்கே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் என்னோட அக்கௌண்ட்டு. நான் வந்து 2021லேருந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். நீங்களே பார்க்கலாம். இது போர்ட்ஃபோலியோ மூவ்மெண்ட் வேறு மூவ்மெண்ட்டு. பட் ஆனால் அவங்க வந்து ஓவராலாக ஒரு நல்ல டேஷ்போர்டு, நல்ல இது கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து எந்த இதில் நான் வந்து ஜீரோதாவுக்கு வந்து இது பண்ணல, மார்க்கெட்டிங்கோ எதுவுமே பண்ணல. பட் ஆனால் அவங்க சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவுட்டேஜ்னால் வந்து இந்த மாதிரி ஸ்டக் ஆகுறது, ட்ரேட் பண்ணும்போது ஹேங் ஆகுறது, இது வந்து ஜீரோதாவில் வந்து கண்டிப்பாக எல்லா ப்ரோக்கரேஜிலும் நடக்கும், ஜீரோதாலையும் நடக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு லாஸ் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து நடக்காது. சில டைம் வந்து அந்த லாஸையும் இவங்க வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்க. ஒருவேளை இன்ட்ராடே ட்ரேடிங் போது ஏதாச்சும் ஸ்டக் ஆச்சுன்னா, இல்லை இவங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும்ல, அதையும் இவங்க வந்து இவங்க சைடில் இருந்துச்சுன்னா காம்பன்சேட் பண்ணி தருவாங்க. ஸோ ஹோல்டிங்ஸு, உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸு எல்லாமே இவங்க வந்து பேக் எண்டில் கன்சோல்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது மூலியமாக வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் டிசம்பரில் மட்டும் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு ட்ரேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரியலைஸ்டாக பார்ப்போம். ரியலைஸ்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஓரியானா எஸ்எம் அப்படிங்கிற ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் 2500 ரூபாய்க்கு. சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு வந்து சார்ஜஸ் எஸ்டிடி தான் அதிகமாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு வந்து சார்ஜஸ் எல்லாம் வந்துச்சு. நெட் ரியலைஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.91K. இது ஏன் இவ்வளோ சார்ஜ் வருது? 40 ரூபா தானே சார்ஜ் பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து எஸ்டிடியோட அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஏன்னா வந்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எஸ்எம்இ ஸ்டாக்கு. ஸோ அந்த காரணத்தினால வந்து இதுக்கு வந்து ஒரு எஸ்டிடி அதிகமாக இருக்குது, ஸ்டாம்ப் டியூட்டியும் அதிகம், எல்லாமே அதிகம். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைஸும் ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்தளவு வந்து சார்ஜஸ் வந்துருக்கு. பட் ஆனால் ப்ரோக்கரேஜ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கரேஜ் வந்து என்னமோ கம்மி தான். 40 ரூபா வாங்குறப்போ 20 ரூபா, விற்கிறப்ப 20 ரூபா. ஸோ ப்ரோக்கரேஜ் கம்மி தான். பட் ஆனால் மற்ற சார்ஜஸ் அதிகம்னால என்னதான் எனக்கு 2.5K வந்திருந்தாலும் நெட் ரிலீஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. ஸோ இதுவே வந்து எஃப்என்டோ எடுத்துக்கலாம். எஃப்என்டோ டிசம்பர் மாதத்துக்கு எனக்கு எஃப்என்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் விற்றுட்டு திரும்ப வாங்குவேன் மோஸ்ட்லி. ஸோ அதனால் வந்து சில டைம்ஸ் வந்து ப்ரோக்கரேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது டோட்டலாக வந்து டிசம்பர் மந்த்துக்கான ப்ரோக்கரேஜ் 140 வந்து ப்ரோக்கரேஜ் கட்டியிருக்கேன். மற்ற சார்ஜஸ் வந்து நீங்கள் வந்து கீழே பார்க்கலாம். இதில் வந்து 10 ஹவர் சார்ஜரோ என்னமோ எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். டோட்டல் வந்து 3.97K, அது வந்து 3.79K வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருக்கு. ஸோ இது மூலிமா வந்து நீங்கள் வந்து ப்ரோக்கரேஜ் எவ்வளோ வருது எல்லாத்தையும் பார்த்துருக்கலாம். மற்றபடி மெயின்டெனன்ஸோ, ஜீரோதாவை பற்றி மெயின்டெனன்ஸோ இல்லை அவங்களோட பர்ஃபார்மன்ஸோ எந்த அளவுக்கு இல்லை. மார்க்கெட்லேயே வந்து பெஸ்ட்டு ஜீரோதா தான். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா தாராளமாக வந்து ஓப்பன் பண்ணலாம். ஜீரோதா வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ப்ரோக்கர்ஸ். நான் வந்து மற்ற ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டேன்.
ஜீரோதா வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணேன். ஏன்னா நான் வந்து சில ப்ரோக்கர்ஸ் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். பேரை சொல்ல விரும்பல. ஸோ அந்த ப்ரோக்கர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஜீரோதா வந்து என்றைக்குமே வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. இவங்களோட மொபைல் ஆப் கைட்டும் வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி டாப் மொபைல் ஆப்பு. இது வந்து நான் வந்து எந்த விதமான ஜீரோதாக்கும் மார்க்கெட்டிங் பண்ணல. பட் ஆனால் பர்டிகுலராக வந்து அவங்க வந்து ஒரு நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரோக்கரேஜில். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜீரோதாவை கன்சிடர் பண்ணலாம்.